KL 3-digit chart 3-2-2024. Disclaimer: no betting, no gambling. This channel is only for entertainment purpose only. Learning purpose only. Betting. No gambling. Only for entertainment purpose only. So guys, நீங்கள் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 744 டோட்டல் ஆஃப் 15. இந்த மூணுத்தையும் விட்டிங்கன்னா 15. ஓகேங்களா? புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறாங்க. ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா KL 3 டிஜிட்டுக்காக இந்த சார்ட்டை பிடிச்சிருக்கோம். இந்த சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு 3 டிஜிட். ஓகேங்களா? அது எப்படி வருது, இந்த பேட்டர்ன் படி இந்த அந்த மிஷினில் எப்படி ரிசல்ட் வருது, அதோட ப்ரோக்ராம் நம்ம இந்த சார்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். மெத்தடை எப்படின்னா புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 744 இருக்கா, 570 நேற்றுக்கு வந்து ரிசல்ட்டு 744. இப்போ இந்த 3 நம்பர் ப்ளஸ் பண்ணுங்களேன். 7 + 4 + 4 மூணுத்தையும் கூட்டினா என்ன நம்பர் கிடைக்கும்? 4 + 4 8, 8 + 7 15 வரும். ஓகேங்களா? இப்போ நேற்றுக்கு நம்பர் எடுத்திங்கன்னா இதை கூட்டினா இந்த மாதிரி கிடைக்குங்களா? இது பாருங்கள், 15, 12, 13 இருக்குது. அது ஆர்டராக எழுதுனீங்கன்னா எப்படி நம்பர் வரும்? ஆர்டராக எழுதுனா என்ன, ஒரு நம்பர் ஆர்டராக எழுத சொன்னால் எப்படி எழுதுவீங்க? இப்போ வந்து 001 இருக்குது. இதை நீங்கள் ஆர்டராக எழுதுங்கன்னு சொன்னால் எப்படி எழுதுவீங்க? இந்த 1 இந்த பக்கம் பாருமா, 100 இதுதானே ஆர்டரு. ஸோ எப்படி வேணும், ஒன் டூ த்ரீ சொல்ல தானே சொல்லுங்க. 1 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6. அதுதான் இந்த 3 டிஜிட்டில் அந்த பேட்டர்ன் இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி கூட்டுறோம்னா கிடைக்குதுல நம்பர், இந்த டோட்டலில் இது வந்து கூட்டுத்தொகை, இது கூட்டுறோம்ல, இது கிடைக்குதுல, இதை நான் வந்து டோட்டல்னு சொல்கிறேன். ஏன்னா ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ அந்த டோட்டலில் எத்தனை நம்பர் இருக்குது, மொத்தமாக 3 டிஜிட் எத்தனை இருக்கும், அதுதான் சார்ட்டில் போட்டிருக்கும். இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர். இப்போ அந்த கலரை வச்சு அந்த மந்த் ரிசல்ட் எடுக்கலாம். இந்த மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரிக்கு ப்ளூ, போன மந்த் ஜனவரி ரிசல்ட்டில் பிளாக்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடி டிசம்பருக்கு ரெட்டு. இப்போ ரெட் எடுத்துட்டிங்கன்னா ரெட்டுக்கு எங்கே இருக்கோ அங்கெல்லாம் டிசம்பர் மந்த் ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அங்கே வந்த ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் அடுத்த மந்த் வந்திருக்கும். இப்போ டிசம்பர் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து என்ன, ஜனவரிக்கு பிளாக். இப்போ டிசம்பரோட கலர் என்ன, ரெட்டு. இப்போ ரெட்டுக்கு பக்கத்தில் கருப்பு வந்திருக்கும். சிவப்புக்கு பக்கத்தில் கருப்பு. இங்கே பாருங்கள், சிவப்பு பக்கத்தில் கருப்பு. இதே தான் மந்த்லி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு நம்பர் அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்தில் போன மந்த் அடிச்சது நம்பருக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். அதை பேசிக்காக நம்ம அந்த கான்செப்டை தான் இந்த சார்ட்டில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மந்த் எங்கெங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மந்த் கலர் என்ன, ப்ளூ. இங்கே ஒரு நம்பரு, தென் இங்கே ஒரு நம்பர் வந்துருக்கு. அப்போ என்ன, எங்கெங்கெல்லாம் போகணும், போன மந்த் எது விடுபட்டுருக்குது அதெல்லாம் இந்த மந்த் வரும். அப்போ இங்கே அடிக்கிற நம்பருக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்பர் இதை ட்ரை பண்ணலாம். வேணால் வந்துடும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ போன மந்த் ரிசல்ட்டை நம்ம என்ன கலரில் கொடுத்துருக்கோம், பிளாக்கில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஜனவரிக்கு. இப்போ ஜனவரி ரிசல்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு பிளாக் வந்துச்சுன்னா போன மந்த் ரிசல்ட் மட்டும் சொல்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே ஒரு நம்பர், பக்கத்தில் இன்னொரு நம்பர், பக்கத்தில். இதே தான் மந்த்லி, எல்லா மந்த்தும் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தாலும் சரி. டிசம்பர் மந்த், அக்டோபர் மந்த் ரிசல்ட் எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஒரு நம்பர் அடிச்சுன்னா அதுக்கு பக்கத்துலேயே திருப்பி வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, அக்டோபர். இந்த வந்து அதே தான். இப்போ இங்கே அடிச்சிருக்குதா, இப்போ இதுக்கு பக்கத்தில் 13 போகணும். அப்போ இங்கே இருக்கிற நம்பர் வரும். ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் வந்துடும் நம்பர், அவ்வளோதான். சார் ஃபாலோ பண்ணுறதில்ல, உடனே நம்பர் கொடுங்க, கன்ஃபார்ம் நம்பர் கொடுங்க நீங்கள் அப்படி வந்துட்டு கேட்குறாங்க. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஒரு இடத்துல ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் திருப்பி வந்துடும். இப்போ இங்கே அடிச்சிருக்குது, அப்போ இங்கே 14 போகும். டெஃபினட்டாக 14 போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மந்த்து 14 ஒரு நம்பர் கூட வரல. போன மந்த் கலர் என்ன, பிளாக். இங்கே பாருங்கள், பிளாக், ஒரு நம்பர் கூட இறங்கலை. அப்போ எப்படி நம்ம நம்பரை ஃபாலோ பண்ணுற போகிறோம்னா, இங்கே ஒன்றா நீங்கள் இந்த கலரை எங்கெங்கே அடிக்குதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கள். அது எந்த நம்பர் கண்டுபிடிக்கிறேன்னா, இப்போ போன மந்த் கலர் என்ன ரிசல்ட்டு, போன மந்த்து ஜனவரிக்கு நம்ம கொடுத்த கலர் பிளாக். இங்கே பிளாக் இருக்கான்னு பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இருக்குது. அப்போ 13 போகிற மாதிரி இருந்தால் அடித்த நம்பரே அடித்தா இப்படி இதே ரிப்பீட் ஆகிரும். இல்லை அதுக்கு முந்தின மந்த் கலர் என்ன, அதாவது டிசம்பர் மந்த் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு. அந்த 13 ரெட் இருக்கா,
இங்கே இருக்குது. அடித்த நம்பர் அடிச்சு இது ரிப்பீட் ஆகும், இல்லை இந்த ஒயிட் வந்துடும். அவ்வளோதான். இது மாதிரி தான் நம்பர் எடுக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் அடித்த நம்பருக்கு இதுக்கு பக்கத்தில் இப்படி ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? வந்து இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா, 3 டிஜிட் வரதை பார்த்தீங்கன்னா நம்ம 3 இது டைப்பாக பிரிக்கலாம். இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பரு, சென்டர் நம்பர், பெரிய நம்பர். சின்ன நம்பரும் ஒரு எல்லாமே சின்ன சின்ன நம்பராக வரும். அடுத்து மிடில் நம்பர், சென்டர் நம்பர்ஸ், அது ஒரு நார்மலான நம்பர்ஸாக இருக்கும். அடுத்து பெரிய நம்பர்ஸ், பிக் நம்பர்ஸ்னால் அது சென்டரில் அதில் கடைசியில் வரும். சின்ன நம்பர்னால் 0 to 10க்குள்ளே இருக்கிற நம்பர். அதான் இந்த 0 to 10 இங்கே டோட்டல் போட்டிருக்க முடியுது சொல்கிறேன். இங்கே முடியுது பாருங்கள். அடுத்து 11 to 20 இங்கே ஒரு இதுதான். அடுத்து 21 to 27. எதுக்காக சொல்கிறேன்னா, மந்த்லி இதை போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே எத்தனை நம்பர் வந்திருக்கு, சென்டரில் எத்தனை நம்பர் வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்பர் கவர் ஆகிட்டு. மந்த்லி சின்ன நம்பர்லேருந்து ஒரு 5 நம்பர் வந்துடும். நான் மினிமமாக சொல்கிறேன், அதில் 5 நம்பர். அடுத்து 11 to 20 இருக்குல்ல, இதில் ஒரு 20 நம்பர்ஸ். அப்போ அதில் 5, இதில் 25. இன்னும் மீதி நம்பர் இந்த இதில் போகிறோம். இதில் வரலைன்னா இல்லை இங்கேயே அதிகமாக வந்துடும். அவ்வளோதான். இல்லை இங்கே அதிகமாக கொடுக்கும். இப்படி தான் கொடுத்துட்ருக்கு. வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இல்லை போன மந்த் ரிசல்ட் பாருங்கள். போன மந்த் என்ன, ஜனவரி கலரு பிளாக் எங்கே வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் ஸ்மால் பார்க்குறோம். ஸ்மாலில் பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் 1, இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நம்பர் வந்துருக்குது. சின்ன நம்பரில் மட்டுமே 9. அடுத்து மிடில் நம்பர் சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 நம்பர் மட்டும் இதுலேயே வந்துருக்குது. பெரிய நம்பரில் பாருங்கள் ஒரு நம்பர் கூட வரல. அப்படி வரலன்னா என்னென்னா அடுத்த மந்த் அதில் அதிகமான நம்பர் கொடுக்கும். அப்போ இங்கே ரொம்ப கம்மியான நம்பர் இருக்குது இதுலேயும் சின்னதுலேயும். அப்போது இந்த மந்த் இதில் டெஃபினட்டாக ஒரு 3 நம்பராக அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. வச்சுக்கிறேங்கிற நம்பரை. அப்போ எவ்ரி மந்த் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஒரு நம்பர் அடிச்சோன்னா அதுக்கு பக்கத்தில் வரும். இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோவிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சார்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வாங்க. இங்கே இருக்கிற நம்பரில் என்னென்னு தெரியும்னா உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். அந்த சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விரும்புகிறங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கணும். நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிட்டு விரும்புகிறங்க சார்ட்டை வேணுங்க மெசேஜ் பண்ணுங்கள். இந்த சார்ட்டை எப்படி லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம், இல்லை 1 மந்த்துக்கான்னு கேட்டிங்கன்னா லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம டெய்லி மந்த்லி அடிக்கிற ரிசல்ட், டெய்லி வர ரிசல்ட்டை அப்டேட் வச்சுக்கோங்க இந்த சார்ட்டில். அப்டேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் என்னென்ன நம்பர் வந்திருக்குன்னு. அப்படி உங்களுக்கு பண்ண தெரியலனா நான் 1 மந்த் பண்ணி தருவேன். அதுக்கு மேலே நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தெரியலனா நான் பண்ணி தருவேன். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுங்கள். அது அந்த சார்ட்டோட கம்மி ப்ரைஸ் தான் அந்த அப்டேஷன் ஒர்க்குக்கு. ஓகேங்களா? தென் குரூப் நம்பர்ஸ் இங்கே இருக்கிற 0 to 27 வரைக்கும் குரூப், அதாவது தனியாக பிரிச்சுருக்கும் குரூப். அதுதான் 0 to 9 குரூப். எக்ஸாம்பிள் 0 குரூப் எடுத்திங்கன்னா 0, 10, 20 3 டோட்டல் வரும். இப்படி குரூப்பாக பிரித்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மந்த் நான் 0 குரூப் ஃபாலோ பண்ணுறேன்னா 0ல் இருக்கிற டோட்டல் என்ன, 0, 10, 20 இப்படி 3த்தையும் ஃபாலோ பண்ணி இந்த மந்தில் பாருங்கள் 0ல் இன்னும் வரல, 10 வரல, 20 வரல. போன மந்த் பாருங்கள் 0ல் 4, 20ல் 1. மந்த்லி செக் பண்ணிங்கன்னா இந்த ஒவ்வொரு குரூப்லேருந்தும் 4-5 நம்பர் வரும். இப்படி ஒரு நம்பராவது போகும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் 4ல் மட்டும் போன மந்த் போகல. டெஃபினட்டாக இந்த மந்த் 4ல் 14 போகும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 14 வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. ஏன்னா இங்கே இந்த நம்பர் அடிச்சிருக்குது 14ல் டெஃபினட்டாக இங்கே ஒரு நம்பர் போகும். ஏன்னா போன மந்த்து 14ல் ஒரு நம்பர் கூட வரல. ஸோ இங்கெல்லாம் என்ன நம்பர் இருக்குது, இந்த க்ரீன் வர வாய்ப்பு, இல்லை டபுள்ஸ் பண்ணால் இங்கே, இல்லை இங்கே அடிச்சிருக்குது பிளாக்கு. அப்போ இங்கே இதுக்கு பக்கத்தில் இந்த சென்டரில் தான் அடிக்க போகுது. ஆனால் இங்கே அடிக்கணும், இல்லை இந்த இடத்துல, இல்லை இங்கே தான். சரி பேர் சொல்லிட்டேன். சார்ட் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.